அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள சிஎம்டிஏ அண்டு எம்எம்டிஏ அப்ரூவ்டு பிளாட்ஸ். இப்போ வண்டலூரில் பஸ் ஸ்டாண்டு வந்ததுலேருந்து இந்த ஏரியா ரொம்பவே பீக்காக டெவலப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி வச்சிங்க. ஒரு வீடாவது சொந்த வீடு இருக்கணும் நமக்குன்னு. முடியும்னா ஒரு கிரவுண்டில் இடத்த வாங்கிட்டு 600 கீழே கார் பார்க்கிங்கோட ஒரு பெட்ரூம் வச்சு கட்டிட்டு மேலே 2 பெட்ரூம் வச்சு கட்டிங்க. இடத்த நீங்கள் தோட்டம் வைக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சிங்க. இனிமே வர்ற காலத்தில் அப்படி இருந்தால் தான் வீடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது காய்கறி மரங்கள் வச்சுக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். பெரிய வீடாக கட்டிட்டு இன்றைக்கி யாரும் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போவே சென்னையோட வளர்ச்சியை பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதையாக இருந்தது எல்லாமே 80 அடி 100 அடி ரோடாக மாறிடுச்சு. 400 அடி ரோடு வரைக்கும் வந்துருச்சு. இப்போது இந்த மெட்ரோ ரயில் திட்டமும் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சுன்னா சென்னையோட மதிப்பு எங்கேயோ போயிடும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க. முடியும்னா வீடு கட்டி குடி வந்துடுங்க. அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வலசரவாக்கத்தில் இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 ரீச் ஆயிடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டுமே 10,000 பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு விற்றுட்ருக்காங்க. நாங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பார்க்குறோம், அப்படி பிளாட் வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா குன்றத்தூர் நியர்பையில் உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டு 8 லேக்குக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வேணாலும் வாங்கிட்டு சீட்டு வீடு கட்டிக்கிட்டு வேணாலும் வந்துடுறாங்க. முடியாதவங்க அந்த மாதிரியும் செஞ்சீங்க. ஏதோ ஒரு சொந்த வீடு உங்களுக்குன்னு இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணிங்க. அது நல்லது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு. ஏன்னா சென்னையோட வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுது இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டருக்கு வந்து தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சிட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறனால ஏரியாக்கள் வந்து சுருங்கிக்கிட்டே தான் போகும். உங்களுக்கே புரியும் அது. இப்போ பெங்களூர் ஹைவேலாம் முன்னாடி வந்து லாங்கு மோட்டல் ஹைவேலாம் லாங்கான டிஸ்டன்ஸில் இருக்குது. திருப்பதி ஹைவே லாங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூருக்கு 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிற மாதிரி ஹைவே பில்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. அதாவது இந்த இடத்துல இடம் வாங்கி வைக்கலாமா, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு கேளுங்க. அதை நம்ம எப்போதுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெல்ப் பண்ணி சொல்ல முடியும். கமெண்ட்டில் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் பிஸியாகவே இருப்போம். அதனால் கால்ஸை வந்து எடுக்கிறது கஷ்டம். இல்லை மெயில் அனுப்புங்க. நீங்கள் இன்றைக்கி வலசரவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரவுண்டு சேல்ஸுக்கு இருக்குது. ஒரு 2 கிரவுண்டும் சேல்ஸுக்கு இருக்குது. அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கமாக உங்களுக்கு 800, 900, 1000, 2000 ஸ்கொயர் ஃபீட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்ல வீடு வாங்கி இல்லை இடம் வாங்கி செட்டில் ஆனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் புரியும். அப்போ எங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி.